சூரத்துல் பக்ரா வசனம் 74. அதன் பின்னர் உங்கள் உள்ளங்கள் இறுகி போயின, அவை பாறையைப் போன்று அல்லது அதைவிட கடினமானவையாக ஆயின. ஏனெனில் சில பாறைகளில் இருந்து நீர் அருவிகள் பொங்கி வழிந்தோடுவதுண்டு. சில பாறைகள் வெடித்து பிளந்து அவற்றிலிருந்து நீர் வெளிப்படுவதும் உண்டு. சில பாறைகள் அல்லாஹ்வின் மீதான அச்சத்தால் உருண்டு விழுவதுண்டு. நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் கவனிக்காதவன் அல்லன். இஸ்ரவேலர்கள் இறைச்சான்றுகளையும் இறந்தோரை இறைவன் எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றான் என்பதையும் கண்கூடாகக் கண்டனர் என முந்தைய வசனங்களில் குறிப்பிட்ட அல்லாஹ், அந்த சான்றுகளை கண்ட பின்பும் இறை கட்டளையை அவர்கள் நிறைவேற்ற தவறியதற்காக இந்த வசனத்தில் அவர்களை கண்டிக்கின்றான். இறைச்சான்றுகளான இவை அனைத்தையும் பார்த்த பின்னரும் கூட உங்கள் உள்ளங்கள் இறுகிவிட்டன, அவை இனி ஒருபோதும் இளகாத பாறைகளைப் போன்று ஆகிவிட்டன என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதனாலேயே இவர்களைப் போன்றவர்களின் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என பின்வரும் வசனத்தில் இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் தடை செய்கின்றான். இறை நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவாலும் அவனால் அருளப்பெற்ற உண்மையாலும் அவனுக்கு பணியும் நேரம் இன்னும் அவர்களுக்கு வரவில்லையா? முன்னர் வேதம் வழங்கப்பட்டோரை போன்று அவர்கள் ஆகிவிட வேண்டாம். ஏனெனில் அவர்களுக்கு காலம் நீண்டிருந்தும் கூட அவர்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன. அவர்களில் பெரும்பாலோர் குற்றவாளிகள் ஆவார். ஆக நீண்ட காலம் ஆகியும் கூட இஸ்ரவேலர்களின் உள்ளங்கள் அறிவுரைகளை ஏற்க மறுத்துவிட்டன, இறுகி போய்விட்டன. இத்தனைக்கும் அவர்கள் ஏராளமான சான்றுகளையும் அற்புதங்களையும் நேரில் பார்த்துவிட்டனர். அவர்களின் உள்ளங்கள் இளக வைப்பதற்கு வாய்ப்பே இல்லாத பாறைகளைப் போன்று அல்லது பாறைகளை விடவும் கடினமாக இறுகிவிட்டன. ஏனெனில் சில பாறைகளில் இருந்து நீர் ஊற்றுகள் ஆறுகளாக பெருக்கெடுத்து ஓடுகின்றன. சில பாறைகள் வெடித்து பிளந்து அவற்றிலிருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடாவிட்டாலும் ஓரளவுக்கு வழிவதுண்டு. சில பாறைகள் அல்லாஹ்வின் மீதான அச்சத்தால் மலை உச்சியிலிருந்து உருண்டு விழுவதுண்டு. அவ்வாறு அஞ்சுவதற்கான உணர்ச்சி அந்த பாறைகளுக்கு ஏற்ற வகையில் இருக்கவே செய்கிறது. இதற்கு பின்வரும் இறைவசனம் ஓர் எடுத்துக்காட்டாகும். எந்த பொருளும் அல்லாஹ் ஆகிய அவனை போற்றி புகழாமல் இருப்பதில்லை. ஆனால் அவற்றின் போற்றுதலை நீங்கள் புரிய மாட்டீர்கள். அவன் சகிப்புத்தன்மையுடையோனும் மிகவும் மன்னிப்போனும் ஆவான். அதாவது உண்மைக்கு அழைக்கப்பட்டு அதை ஏற்க மறுக்கும் உங்கள் உள்ளங்களை விட இலகும் தன்மை கொண்ட பாறைகள் சில உள்ளன. இறை அச்சத்தால் உருண்டு விழும் பாறைகள். இங்கு பாறைகளும் அஞ்சுகின்றன என்று குறிப்பிட்டிருப்பது ஒரு வகை உருவகம் ஆகும். அந்த சுவர் சரிந்து விழலாமா என யோசித்து கொண்டிருந்தது என்ற மற்றொரு வசனமும் இவ்வகையைச் சேர்ந்ததே. இவ்வாறு சிலர் கூறியுள்ளனர். ஆனால் ராசி ரஹ்மத்துல்லாஹி மற்றும் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் கூறியதாவது, இவ்வாறு உருவகப்படுத்த தேவையில்லை. ஏனெனில் அவ்வாறு அஞ்சி நடுங்கும் அந்த தன்மையை அல்லாஹ் அந்த பாறைகளில் வைத்தே இருக்கின்றான். இதற்கு பின்வரும் இறைவசனங்கள் எடுத்துக்காட்டுகளாகும். வானங்கள், பூமி மற்றும் மலைகள் ஆகிய அவை அனைத்தும் அதை சுமக்க அஞ்சி மறுத்துவிட்டன. 7 வானங்களும் பூமியும் அவற்றிலுள்ள யாவும் அல்லாஹாகிய அவனை துதிக்கின்றன. செடி கொடிகளும் மரங்களும் அல்லாஹுக்கு பணிகின்றன. வானம் மற்றும் பூமியாகிய அவ்விரண்டும் நாங்கள் விரும்பியே வந்தோம் என்றன. அவ்வாறே இந்த மலை நம்மை நேசிக்கிறது, நாமும் அதை நேசிக்கின்றோம் என்ற நபிமொழி சஹீஹுல் புகாரி நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொற்பொழிவு மேடையாக இருந்த ஒரு பேரீச்சை மரத்தின் அடிக்கட்டை தேம்பி அழுதது குறித்த ஒரு ஹதீஸ் பலரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் மக்காவிலுள்ள ஒரு கல்லை நன்கறிவேன். நான் நபியாக அனுப்ப பெறுவதற்கு முன்பே அக்கல் எனக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருந்தது. அதை நான் இப்பொழுதும் அறிவேன். இந்த ஹதீஸ் சஹீஹுல் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஜருல் அஸ்வத்தை, காபாவில் இருக்கும் கருப்பு கல்லை நல்லெண்ணத்தோடு முத்தமிட்டவருக்கு அந்த கல் மறுமை நாளில் சாதகமாக சாட்சியம் கூறும். இதே கருத்தில் இன்னும் பல்வேறு நபிமொழிகள் காணப்படுகின்றன. பாறையை விட கடினமானவை,
அவை பாறையைப் போன்று அல்லது அதைவிட கடினமானவையாக ஆயின என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இத்தொடரில் அவர்களின் உள்ளங்கள் எப்படி இருந்தன என்பதை உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் விவரிக்கின்றான். அவர்களின் உள்ளம் ஒன்று பாறையைப் போன்று இருந்தன அல்லது அதைவிடவும் கடினமாக இருந்தன. பாறையை போன்றா அல்லது அதைவிட கடினமாகவா என்பதில் அல்லாஹுக்கே சந்தேகம் போலும் என்றும் யாரும் இதை எடுத்துக்கொள்ளலாகாது. ஆகவே இதில் இடம்பெற்றுள்ள அல்லது என்னும் இடைச்சொல் ஐயத்தை குறிப்பதன்று வேறு என்ன பொருளை குறிக்கும் என்பதில் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. அறிஞர்களில் சிலரது கருத்தாவது, இங்கு இடம்பெற்றுள்ள அவ் என்னும் இணை இடைச்சொல் வாவ் என்னும் இணை இடைச்சொல்லின் பொருள் அளிக்க வேண்டும். இதன்படி பாறையை போன்றும் அதைவிட கடினமாகவும் அவர்களின் உள்ளங்கள் இறுகிவிட்டன என பொருள் விரியும். இதற்கு எடுத்துக்காட்டுகளாக பின்வரும் வசனங்களை குறிப்பிடலாம். அவர்களில் பாவம் செய்பவனுக்கும் இறை மறுப்பாளனுக்கும் நபியே நீர் இணங்கிவிடாதீர். மன்னிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் படிப்பினையை போடக்கூடியவை மீது சத்தியமாக. அவ்வாறே ஜரீர் பின் அத்தியா என்பவரின் பின்வரும் கவிதையும் இதற்கு எடுத்துக்காட்டாகும். ஆட்சி பொறுப்பை அவர் ஏற்றார் அல்லது ஆட்சி பொறுப்பு அவருக்கு விதியாக இருந்தது. மூசா தம் இறைவனிடம் விதியின்படி சென்றது போல். இதற்கு இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆட்சி பொறுப்பை அவர் ஏற்றார், அது அவருக்கு விதியாகவும் இருந்தது என்று பொருள் கூறியுள்ளார்கள். வேறு சிலர் கூறியதாவது, மேற்கண்ட வசனத்தில் அவ் என்னும் இடைச்சொல் பெல் என்னும் இடைச்சொல்லின் பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு இன்னும் சரியாக சொல்லப்போனால் எனும் என்னும் பொருள் வரும். இதன்படி அவர்களின் உள்ளங்கள் பாறையை போன்று ஏன் அதைவிட கடினமானவையாக இறுகிவிட்டன என பொருள் விரியும். இதற்கு பின்வரும் இறை வசனங்கள் எடுத்துக்காட்டுகளாக அமைந்துள்ளன. அவர்களுக்கு அறப்போர் கடமையாக்கப்பட்ட பொழுது அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹுக்கு அஞ்சுவதைப் போன்று ஏன் அதைவிட கடுமையாக மக்களுக்கு அஞ்சுகின்றனர். நாம் அவரை யூனுஸை 1,00,000 பேருக்கு ஏன் அதைவிட அதிகமானோருக்கு தூதராக அனுப்பினோம். அவர் வில்லின் இரு முனைகளுக்கு சமமான அளவு ஏன் அதைவிடும் அதிக அளவு நெருக்கமானார். இன்னும் சிலர் இத்தொடருக்கு பின்வருமாறு பொருள் கூறினர். உங்களை பொறுத்தவரை அவை பாறையைப் போன்றோ அல்லது அதைவிட கடினமானவையாகவோ ஆயின. இதை இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். வேறு சிலர் கூறிய பொருளாவது, உங்களின் உள்ளங்கள் இந்த இரண்டு நிலைகளில் ஏதேனும் ஒன்றுக்கு பொருந்தாமல் போகாது. ஒன்று அவை பாறைகளைப் போன்று இறுகி போயிருக்கும் அல்லது அவற்றை விட கடினமானவையாக இருக்கும். இந்த விளக்கத்தின்படி அவற்றில் சில உள்ளங்கள் பாறைகளைப் போன்று இறுகியும் இன்னும் சில உள்ளங்கள் அவற்றை விட கடினமானவையாகவும் உள்ளன என்று பொருள் விரியும் என்று இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த கருத்தை தவிர மற்ற கருத்துக்களை காரண காரியத்தோடு மறுத்துள்ள இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதையே முதன்மைப்படுத்தி உள்ளார்கள். இறுதியாக கூறப்பெற்ற இக்கருத்தானது பின்வரும் 2 வசனங்களுக்கு ஒத்திருக்கிறது எனலாம். அவர்களின் நிலை நெருப்பை மூட்டிய ஒருவரின் நிலையை போன்றதாகும் அல்லது அந்நய வஞ்சகர்களின் நிலை கார் இருளும் இடியும் மின்னலும் உள்ள மேகத்திலிருந்து பொழியும் பெருமழையை போன்றதாகும். அதை போன்றே இறை மறுப்பாளர்களின் செயல்கள் பாலைவனத்தில் தென்படும் காணலை போன்றவை ஆகும் அல்லது அவர்களது செயல் ஆழ்கடலில் பரவியுள்ள கார் இருளை போன்றதாகும். அதாவது அவர்களில் சிலர் இப்படி உள்ளனர், வேறு சிலர் அப்படி உள்ளனர். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறாத பேச்சுக்களை அதிகமாக பேசாதீர்கள். ஏனெனில் அல்லாஹ்வை நினைவு கூறாத பேச்சுக்களை அதிகமாக பேசுவது இதயத்தை இறுகச் செய்துவிடும். மக்களில் அல்லாஹ்வை விட்டு மிக தொலைவில் இருப்பவன் இறுகிய மனம் உள்ளவனே. மற்றொரு நபிமொழியில் கூறப்பட்டிருப்பதாவது, 4 விஷயங்கள் துர்பாக்கியத்தில் அடங்கும். 1 உறைந்து போன கண், இறுகிய உள்ளம், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, உலகத்தின் மீதான பேராசை.